உட்காந்தீங்கன்னா கால் நல்லா நீட்டிக்கலாம், சௌகரியமா இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. இப்போ நான் ஏறி உட்கார்றேன் பாருங்க. இதுல பாருங்க, ஈஸியா ஏறி உட்காந்துக்கலாங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு கார் இருக்குன்னா கார்ல எப்படி ஏறி உட்காருமோ உட்காருங்க. பாருங்க கால் எவ்வளவு தூரம் நீட்டிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு சௌகரியமா இருக்கு பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு சாய்க்கணுமோ அவ்வளவு வரையும் நீங்க வந்து சாஞ்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. இதே எதுக்காகனா, இப்போ நான் வந்து ஒரு நார்மல் ஹைட்ல இருக்கேன், என்னோட அதிகமாக ஹைட்லயும் இருக்கலாம், குள்ளமாவும் இருக்கலாம். அவங்களுக்குலாம் தகுந்த மாதிரியான வண்டி தான் இது நான் சொல்ல வரது. ஏன்னா எனக்கு ஹெட்ரூம் ஸ்பேஸ் பாருங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இன்னும் ஹைட்டாக இருக்கிற ஆள் உட்காந்தாங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்கன்வீனியன்ட்டாகவும் அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி கோ டிரைவருக்கும் அதே தான், சீட் பெல்ட் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ வசதிகள் இருக்கு. அது போக மெயினாக என்னன்னா, நம்ம என்னதான் இருந்தாலும் டிரைவிங் கம்ஃபர்ட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? எதனால டிரைவிங் கம்ஃபர்ட் இப்படி உட்கார்ந்தோம்னா ஒரு ஆம்னி கார் ஓட்டுற மாதிரியே இருக்குங்க.